அருமையானோடு நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர்கள் எவங்களோடு வழிநடத்தினார்கள். சௌதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா மிசாக்கா கனடாவிலிருந்தும், சௌதரி குலேந்தன் அம்மா அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்தும் இணைந்து ஜபங்களுக்கு கூடாக வழிநடத்தினார்கள். கர்த்தர் தாமே அவர்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டன்சன் ஏப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேயிலிருந்து. மாலை வேளையிலும் கர்த்தருடைய கரத்திலே அவரையும் ஒப்புவிப்போம். அவருடைய சபையையும் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவர் கூடாக எடுத்து வரப்போகிற வார்த்தைகளுக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பரிசுத்த ஆவியானவர் தாமே மீதியானவற்றை பொறுப்பெடுப்பாராக. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். அவர் நமக்காக யாவற்றையும் மேன்மையாய் மகிமையாய் செய்து முடித்திருக்கிறார். நாங்கள் அதை விசுவாசித்து நாங்களும் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே தேவ சித்தம், தேவ திட்டம். அதை குறித்து தான் நாங்கள் பார்த்து வருகிறோம். நாங்கள் எப்படி அவற்றை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, சத்துரு எங்களிடத்தில் இருந்து திருடி கொண்டு போகாதபடிக்கு அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஜோன் 10:10 வாசிக்கிறோம், யோவான் 10:10 வாசிக்கிறோம். ஆகவே அவன் திருடாதபடிக்கு, கொல்லாதபடிக்கு, அழிக்காதபடிக்கு நாங்கள் எப்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு செயல்படுவது என்பதை குறித்து சில நாட்களாய் நாங்கள் பார்த்து வருகிறோம். இன்றைய நாளிலும் அதை குறித்து இன்னும் அதிகமாய் பார்க்க போகிறோம். கவனியுங்கள். ஜபம் பண்ணுவோம் இந்த போல. அன்பின் பிதாவை உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி. ஏற்கனவே இந்த வார்த்தைகள் உம்மால் வரப்பட்ட பேசப்பட்ட வார்த்தைகளாய் இருக்கிறபடினால் இவைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகள். இவைகள் நம்மை மேற்கொள்ளுவதாக எல்லா ஏரியாவிலும் நீர் பெற்றுக் கொடுத்த விடுதலை, நன்மை, மேன்மை மேற்கொள்ளட்டும். அதிலே உம்முடைய பிள்ளைகள் பலுகி பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். எடுப்போம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4-5 வரைக்கும் வாசிக்கிறேன். இவைகளும் கூட சர்வாயுத வர்க்கங்களை குறித்து தான் நமக்கு காண்பிக்கிறது. ஆகவே வாசிப்போம். எங்களுடைய போராயுதங்கள் மாமிசத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளதா இருக்கிறது. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதங்கள், தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ வல்லமை உள்ள ஆயுதமாய் இது இருக்கிறது. ஆவிக்குரிய ஆயுதம், தேவ வல்லமை, மனுஷருடைய வல்லமை அல்ல, தேவ வல்லமையை வெளிப்படுத்துகிற ஆயுதமாய் இவைகள் இருக்கிறது. அப்ப நாம் இதை சாதாரணமா எண்ணக்கூடாது. ஆகையால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி, அப்ப தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதற்கு விரோதமாய் பேசுகிற சத்தங்கள், அதற்கு விரோதமாய் சொல்லப்படுகிற கூற்றுக்கள், ரிப்போர்ட்டுகள், இவைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அநேக வேளைகளிலே நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம், ஆனால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் அவர் என்ன எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்ற அந்த அறிவுக்கு விரோதமாய் வருகிற எல்லாவற்றையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தை கவனியுங்கள். விடுதலை எங்கிருந்து வருது? நம்முடைய எண்ணத்தை சரியாக செயல்படுத்தினால், தேவன் செய்து முடித்தவைகளை நினைத்து அதன்படி செயல்படுத்தினால், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய். அப்ப எந்த எண்ணமெல்லாம் வருதோ அதை நான் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்து செய்து முடித்த காரியங்களுக்கு கீழ்ப்படிய பண்ண வேண்டும். எனக்குள்ளே எனக்கு சுகஈனம், ஆனா இன்னும் என்ன செய்யுதில்லை, அந்த சுயனம் மாறுதில்லை. இப்படி ஒரு எண்ணம் வருது. ஏன் எனக்கு சுயனம்? எப்ப பார்த்தாலும் எனக்கு சுயனம் வருது. அப்ப ஏன் தேவன் என்னை அனுமதித்தார்? இப்படி ஒரு எண்ணம் வருது. தேவன் எந்த சுகயினத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கவில்லை. அவரே அனுமதிச்சிட்டு அப்புறமா நீங்கள் போய் எல்லாரையும் குணமாக்குங்கள் என்று நம்மிடத்திலே சொல்லி இருப்பாரானால்
அதற்கு பேர் மாய்மாலம், ஏமாற்றுதல். ஆகவே தேவன் அனுமதிக்கவில்லை. அனுமதித்திருந்தால் நான் தான் அனுமதித்திருக்கிறேன், ஆகவே யாரும் எந்த சுயனத்துக்காக ஜெபிக்காதிருங்கள் என்று சொல்லியிருப்பார். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் போய் சுவையினர் மேல் கைகளை வையுங்கள், அப்பொழுது அவர்கள் சுகமாவார்கள். ஆமென். அப்ப எந்த எண்ணத்தையும், அப்ப எல்லா எண்ணத்தையும் நான் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? கிறிஸ்து இயேசு செய்து முடித்த காரியங்களுக்கு கீழ்ப்படிய பண்ணும்படி என்று சொன்னால் அவைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கிறிஸ்து செய்து முடித்தது என்ன என்ற சத்தியத்தை பார்த்து அதைத்தான் நம்ப வேண்டும், அதன்படிதான் நான் செயல்பட வேண்டும், அதைத்தான் நான் அறிக்கை பண்ண வேண்டும். இதே காரியத்தை தான் நாங்கள் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். அதில் என்ன பார்க்கிறோம்? தேவன் செய்து முடித்ததுதான் உண்மை, சத்தியம். அப்ப சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இங்கே எபேசியர்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், சத்தியம் என்னும் கச்சையை கட்டினவர்களாய். ஆகவே சத்தியம் மிக மிக அவசியம். சத்தியம் நம்மை என்றென்றைக்கும் விடுதலை ஆக்குறதா இருக்கிறது. அப்ப உண்மைகளை நாங்கள் நம்பக்கூடாது, மாறாக சத்தியம், அவர் என்ன செய்து முடித்தார் என்பதுதான் சத்தியம். நமக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வாக அவர் என்ன செய்து முடித்தார் என்பதுதான் சத்தியம். கவனிங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன், நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இயேசு தீர்வு கண்டிருக்கிறார், தீர்வை செய்து முடித்திருக்கிறார். ஆகவே அதை நான் அறிந்து செயல்படும் பொழுது அதுதான் சத்தியம். அதை நான் அறிந்து செயல்படும் பொழுது அவைகள் என்னை மேற்கொள்ளுகிறவைகளாய் இருக்கிறது. ஆமென். அதைத்தான் யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆமென். நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன் முன்னாடி கூட, ஜெபத்தினால் வருகிற விடுதலை, ஆராதனையினால் வருகிற விடுதலை, அது ஒரு நாளும் பெர்மனன்ட் கிடையாது. ஆனால் சத்தியத்தின் மூலமாய் வருகிற விடுதலை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற விடுதலையாய் இருக்கிறது. ஆமென். சத்தியத்தை அறியாமல் இன்னொருவர் ஜெபிப்பதன் மூலம் நான் ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அது அவருடைய விசுவாசத்தின் நிமித்தம் நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் சத்தியம் எனக்குள்ள இல்லாதபடினால் மறுபடியும் சத்துரு இன்னொரு விதமான சிக்னஸை எனக்கு கொண்டு வர முடியும். ஆகவே சத்தியத்தை அறிந்து கொள்வேனானால் பிசாசினால் என்னுடைய வாழ்க்கையிலே கிரிகை செய்ய முடியாது. ஆமென். அப்ப தேசு சுயநத்தை குறித்து என்ன சொல்லுகிறார்? இந்த கடந்த சில நாட்களாய் சுயநத்தை குறித்து பேசி வருகிறோம். சுயநத்தை குறித்து என்ன சொல்லுகிறார்? அவருடைய தழும்புகளினால், எசாயாவிலே வாசிக்கிறோம், அவருடைய தழும்புகளினால் குணமானோம். பேதுரு அதே காரியத்தை சொல்லுகிறார், அவருடைய தழும்புகளினால் குணம் ஆவோம் அல்ல ஆனோம் என்று சொல்லுகிறார். ஆமென். இன்னும் சில வார்த்தைகளை வாசிப்போம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி சொஸ்தமடைய வேண்டும் என்று இருக்கிறவர்களை சொஸ்தப்படுத்தினார். அப்ப கவனியுங்கள், தேவனுடைய ராஜ்யம் என்றாலே அங்கே சுவையீனம் இல்லை, பலவீனம் இல்லை, பற்றாக்குறை இல்லை, போராட்டம் இல்லை, வேதனை இல்லை, துன்பம் இல்லை. இதுதான் தேவனுடைய ராஜ்யம். அப்ப நமக்கு அவர் வேதத்தை, அதாவது ஜெபத்தை குறித்து கற்றுத்தாரும் ஆண்டவரே என்று அப்போஸ்தலர்கள் கேட்ட பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? உம்முடைய ராஜ்யம், தேவ ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. என்ன சித்தம்? தேவ ராஜ்யத்திலே சுவையினம் இல்லை, பலவீனம் இல்லை, பில்லி சூனியம் இல்லை, மரணம் இல்லை, கவலைகள் இல்லை, கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை, துன்பம் இல்லை. ஆமென். ஆகவேதான் தேவ ராஜ்யம் நம்மை மேற்கொள்ள வேண்டும். அவர் சொல்லுகிறார், தேவராஜ்யம் வருவதாக, மேற்கொள்ளுவதாக. தேவனுடைய சித்தம் எப்படி தேவ ராஜ்யத்திலே செயல்படுகிறது அப்படியே பூமியிலும் செயல்படுவதாக. ஆமென்.
ஆகவே தேவனுடைய சித்தம் என்ன? நாங்கள் எல்லாரும் சொஸ்தமடைய வேண்டும், சுகமா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். பரலோக ராஜ்யத்திலே இருக்கிறவர்களுக்கு சுக ஈனம் இல்லை. அதே போல நாங்களும் வாழ வேண்டும் என்பது தேவ சித்தம். ஆமென். இன்னும் சில காரியங்களை வாசிப்போம். ஏனென்றால் அநேகர் நேற்றைய தினத்தில் கூட பைபிள் ஸ்டடியிலே ஒருவர் கேட்ட காரியம் என்னென்று சொன்னால், இல்ல அதாவது என்ன பேர், போலுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருந்தது? அவர் பலவீனமாய் இருந்தார் தானே என்ற ஒரு கேள்வி. இதைத்தான் அநேகர் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். முதலாவது, தேவன் என்ன சொல்லவில்லை? போலை பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை. நாங்கள் எல்லோரும் மனிதர்கள், நாங்கள் அநேக காரியங்களில் தவறுகிறோம் என்று சொல்லி யாக்கோப்பு எழுதுகிறார். நாங்கள் எல்லோரும், அவரையும் சேர்த்து சொல்லுகிறார், நாங்கள் எல்லோரும் அநேக காரியங்களிலே தவறுகிறோம் என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, பலவீனத்தை குறித்து அவர் ஜெபிக்கும் பொழுது தேவன் அதற்கான விடையை சொல்லுகிறார். என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார். ஆகவே நம்ம இடத்திலே எங்கே எல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அந்த இடத்திலே அவருடைய விடுதலை பூரணமாய் நம்மை மேற்கொள்ளுகிறது. ஆமென். அவர் என்ன செய்யல? எங்களை இவைகளெல்லாம் சுமக்கிறதுக்கான பலனை தராமல், இவையெல்லாம் நாங்கள் சுமக்காதபடிக்கு அந்த சுமையில் இருந்து எங்களை விடுதலை ஆக்குறார். இதைத்தான் அநேகர் நாங்கள் புரியாமல் இருக்கிறோம். நீங்கள் எடுப்போம், வாசிப்போம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினால துரத்தி பிணியாளிகள் எல்லோரையும், அவர் சொல்லல ஒரு 10 பேர் தான் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சித்தம். மற்றாக்களுக்கு ஆண்டவரே என்ன செய்திருக்கிறார்? கடவுளே, தேவனே அவர்களுக்கு சுயநத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே அவர்களை நான் விடுதலையாக்க முடியாது. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கொடுத்திருக்கிறார், ஏதோ ஒரு காரியத்தை கற்றுக் கொடுப்பதற்காக கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் அவர்களை விடுதலையாக்கினால் நான் பிதாவுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறேன். ஆகவே நான் சுகமாக்க மாட்டேன் என்று இயேசு சொல்லவில்லை. பிணியாளிகள் எல்லோரையும், வந்த அத்தனை பேரையும் சொஸ்தமாக்கினார், குணப்படுத்தினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். அப்ப இயேசுனிடத்தில் ஒருவனை நான் புறம்பே தள்ளேன். அப்ப அத்தனை பேருக்கும் தேவன் விடுதலை கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லோரையும் அவர் சொஸ்தமாக்கி, எல்லோரை. அப்போ ஒருவரை கூட அவர் என்ன செய்யல? சொஸ்தமாக்காம விடையில. அப்ப நாங்கள் வேதத்தை ஆராய்ந்து படிக்க வேண்டும் பிரியமானவர்களே. சும்மா என்ன செய்யக்கூடாது? படிக்க கூடாது. ஒரு சில வசனங்களை வைத்து, எங்களுக்கு தெரிந்த காரியங்களை வைத்து நாங்கள் அவவிசுவாசத்திலே செயல்பட்டு கொண்டு அந்த அவவிசுவாசத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை எடுத்து வைத்துக் கொண்டு நாங்கள் பேசுகிறோம். அது தவறு. மத்தேயு 14 இப்படியாக சொல்லுகிறது. இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி. அப்ப கவனியுங்கள், தேவன் மனதுருகிற தேவன். தேவன் சுகையினத்தை கொடுக்கிறவர் அல்ல, அது பிசாசின் கிரிகை. அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். அப்ப வியாதியா இருந்த அத்தனை பேரையும் அவர் என்ன செய்தார்? சொஸ்தமாக்கினார். யாரெல்லாம் வியாதி பட்டிருந்தார்களோ அத்தனை பேர்களையும் என்ன செய்தார்? சொஸ்தப்படுத்தினார். ஆமென். சுகமாக்கினார். ஆமென். அதே அதிகாரம் மத்தேயு 14:36 இப்படியாக சொல்லுகிறது. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி
உத்தரவாக வேண்டி உத்தரவாக வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும், கவனிங்கள், தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். யாவர். அப்ப ஆண்டவர் சொல்லல சில பேருக்கு தான் இது கொடுக்க முடியும். ஏனென்றால் சில பேருக்கு தான் இந்த ஹீலிங் வேலை செய்யும், சில பேருக்கு வேலை செய்யாது, சில பேருக்கு உடனடியா வேலை செய்யும், சில பேருக்கு 1 வருஷம் கழிச்சு வேலை செய்யும். அப்படி தேவன் பேசவில்லை. ஆகவே நாங்கள் அப்படியா என்ன செய்யக்கூடாது? எடுத்து கொள்ளக்கூடாது. வந்த அத்தனை பேரும் விடுதலையாக்கப்பட்டார்கள். ஆமென். ஆகவே எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? எல்லாரும் விடுதலையாக வேண்டும் என்பதே தேவ சித்தம், தேவ திட்டம். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிப்போம், கவனிங்கள். இது மிகவும் முக்கியமான ஒரு வசனம். அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே, கவனிங்கள், தேவன் அவரோடு கூட இருக்கிறார். ஆகவே தேவன் அவரோடு கூட இருக்கிறபடியினால் உங்களுக்கு தெரிந்திருக்கும், இயேசு தன்னுடைய சுயமாய், தன்னுடைய இஷ்டமாய் எதுவும் செய்யவில்லை. பிதாவின் சித்தத்தை மாத்திரமே அவர் செய்தார். அப்ப பிதாவின் சித்தம் என்ன? எல்லாரும் விடுதலையாக வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். எல்லாரும் குணமடைய வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். இந்த சிறியரில் ஒருவரும் கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல. தேவன் அவருடனே கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் வருத்தம் கொடுக்கிறவராயும் மற்றவர்களுக்கு சுகயினத்தை கொடுக்கிறவராயும், அப்படி எழுதப்படவில்லை. அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமேல் அகப்பட்ட யாவரையும், கவனிங்கள், யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். அப்ப எல்லோரையும் குணமாக்குவதுதான் தேவ சித்தம், தேவ திட்டம். ஆமென். ஆகவே தயவு செய்து தவறான செய்திகளுக்கு செவி கொடுக்காமல் சரியாக ஆராய்ந்து பார்த்து நீங்கள் அதை பிடித்து கொள்வீர்களானால் நிச்சயமாய் தேவனுடைய நன்மையை பெற்றுக் கொள்வீர்கள். இன்றைக்கு ஒரு நாள் அல்ல, இன்றைக்கே நம்மால் என்ன செய்ய முடியும்? தேவனுடைய பரிபூரண விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 11:20. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அப்ப கவனிங்கள், தேவனுடைய ராஜ்யம் நம்மிடத்தில் வரும் பொழுது அற்புதங்கள், அதிசயங்கள் மேற்கொள்ளும். சுகஈனம் இருந்து விடுதலை உண்டாயிருக்கும். வறுமை, பற்றாக்குறை, போராட்டங்கள், கவலைகள், இவை எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு விடுதலை நிச்சயமாய் உண்டாயிருக்கும். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அப்ப தேவனுடைய ராஜ்யம் என நம்மிடத்தில் வரும் பொழுது அது நம்மை பரிபூரணமாய் விடுதலை ஆக்குற ராஜ்யமாய் இருக்கிறது. ஆமென். அவ்வளவு சந்தோஷப்பட வேண்டிய ஒரு காரியம். ஆமென். ஆகவே தேவனுடைய ராஜ்யம் நம்மிடத்தில் வந்திருக்கிறது. இனிமேல் தான் வரும் கிடையாது, வந்திருக்கிறது. இங்க வசனத்தை கவனிங்கள். தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. ஆமென். லூக்கா 17:21 உங்களுக்கு வாசிக்கிறேன். இதோ இங்கே என்றும் இதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏதுவாயிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்றார். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்கள், தேவனுடைய ராஜ்யம் அங்கே இங்கே பரலோகத்திலே எங்கேயோ தூரமாக அல்ல, நமக்குள்ளே வந்திருக்கிறது. ஆமென். எந்த நாள் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோமோ அந்த நிமிஷமே தேவனும் அவருடைய ராஜ்யமும் நமக்குள்ளே இருக்கிறது. ஆமென். அப்ப தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள இருக்கும் பொழுது அங்கே விடுதலை, அங்கே சமாதானம், அங்கே சந்தோஷம். ஆமென். அப்ப தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வந்துவிட்டபடினால்
பிசாசுக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது, சுய இனத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, பற்றாக்குறைக்கு இடம் கொடுக்க கூடாது. அதை எதிர்த்து நில்லுங்கள். விடுதலை ஆகி விட்டோம் என்பதை நம்புங்கள். பூரணமாய் விடுதலை ஆனோம் என்று நீங்கள் நம்பும் பொழுது நிச்சயமாய் தேவனுடைய மகிமை அங்கே வெளிப்படும். ஹல்லேலூயா. அநேகர் நாங்கள் நம்புகிறதில்லை, தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள இருக்கிறது என்றே நாங்கள் நம்ப என்ன செய்கிறோம்? கஷ்டப்படுகிறோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே ஏற்கனவே வந்து விட்டது, உங்களுக்குள் இருக்கிறது, உங்களுக்குள் இருக்கும் என்று எதிர்காலத்தை குறித்து தேவன் பேசவில்லை. அங்கே இங்கே அல்ல தேவனுடைய ராஜ்யம். அழுது குளறி கண்ணீர் வடித்து தேவராஜ்யம் அப்படியாவது வரட்டும், அப்படியாவது மேற்கொள்ளட்டும் ஆண்டவரே என்று அழுது குளறுகிற காரியம் அல்ல, விசுவாசிக்கிற காரியம். விசுவாசி பதறான். பதறுதல் தான் எனக்கு அழுகையையும் கண்ணீரையும் கொண்டு வருகிறது. இது கெஞ்சுகிற காரியம் அல்ல, இது தைரியமாய் அறிக்கை பண்ணுகிற காரியம், என்னுடையது என்று அறிக்கை பண்ணுகிற காரியம். ஹல்லேலூயா. என்னுடைய தகப்பன் எனக்கு சொத்து எழுதி வைத்திருப்பாரானால் நான் போய் லோயர்ட்ட ஐயோ உங்களோட காலில் விடுறான், ஐயோ எனக்கு எப்படியாவது இதை பெற்றுத்தாங்க, ஐயோ இதை எப்படியாவது எனக்கு உதவி செய்யுங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே போய் நான் லோயருக்கு கட்டளையிட வேண்டி இருக்கிறது, இந்த சொத்து எனக்கு, இதை என்ன செய்யும், உடனடியாக என்னுடைய பெயர்ல எழுதி கொடும் என்று நான் கட்டளையிட வேண்டியவனா இருக்கிறேனே அல்லாமல் அழுது குளறி கண்ணீர் வடிக்கிற நிலைமையிலே நாங்கள் இல்லை. ஆமேன். ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் தேவன் செய்து முடித்தார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் செய்ய வேண்டி இருந்தது, அவர்களால் செய்ய முடியாமல் இருக்கும் பொழுது அவர்கள் தேவனிடத்திலே அழுது குளறி கண்ணீர் குடிக்க வேண்டிய நிலையிலே இருந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அப்படி அல்ல. நாங்கள் எல்லோரும் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு விட்டோம், பிள்ளைகள் ஆக்கப்பட்டு விட்டோம். இப்பொழுதோ நாங்கள் பிள்ளைகளாய் இருக்கிறோம். தகப்பனுடைய எல்லா சொத்துக்கும், எல்லா மகிமைக்கும், எல்லா கிருபை வரங்களுக்கும், எல்லா மேன்மைக்கும், எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் லீகலாக சொந்தக்காரராய் நாங்கள் இருக்கிறோம். இது எங்களுடைய கிரியை அல்ல, இது அவருடைய கிரியை. தயவு செய்து ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் இருந்து 8ஆம் அதிகாரம் வரையும் வாசிங்க. அப்பொழுது எவ்வளவு வித்தியாசம், அதாவது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும், பழைய நியாய பிரமாணத்துக்கும் கிருபைக்கும் உள்ள வித்தியாசத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் நியாய பிரமாணத்தின் காலத்தில் அல்ல, மாறாக கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். ஆகவே கிருபையின் காலம் எப்படி செயல்படுகிறது என்று சொன்னால், எங்களுடைய கிரியை வைத்து செயல்படாமல் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்த கிரியை வைத்தே அது செயல்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை, தேவனுடைய கட்டளைகளை 100% பின்பற்ற முடியவில்லை. ஆகவே அது ஃபெயில் ஆகினது, எல்லாரையும் ஃபெயில் ஆக்கினது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அப்படி கிடையாது. இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து இப்பொழுதோ இலவசமாக, இனாமாக, கிஃப்டாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேன். அப்ப சுகம் எனக்கு கிஃப்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஆசீர்வாதம் எனக்கு கிஃப்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவைகளை நான் அறிந்து கொள்வேனானால் மிகவும் சந்தோஷப்படுகிறவனாய். ஏனென்றால் இவைகள் எப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிஃப்டாக. ஆமேன். ஆகவே கிஃப்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால் என்னால் நிச்சயமாக சந்தோஷப்பட முடியும். ஆமேன். ஏனென்றால் தேவன் என்னுடைய கிரியை இல்லாமல் எனக்கு இலவசமாக பெற்று கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை நாங்கள் வாசிப்போம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும், தேவ நீதியும் சமாதானமும்
பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. அப்ப கவனியுங்கள், தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள இருக்குமானால் நான் சமாதானத்தோடு இருக்க வேண்டும், சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும். ஆமென். எனக்குள்ளே சமாதானமும் சந்தோஷமும் இல்லை என்றால் தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே வந்து விட்டது என்பதை நான் இன்னும் நம்பவில்லை. அப்ப நம்பாத நான் எப்படி தைரியமாய் ஜெபிக்க முடியும்? எப்படி பிசாசை எதிர்த்து நிற்க முடியும்? ஆமென். எப்படி நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? நான் தான் நம்பவில்லை. ஆனால் இதை முழுமையாய் நம்புவேனானால் நிச்சயமாய் பிசாசை எதிர்த்து நிற்க முடியும், பிசாசை மேற்கொள்ள முடியும். ஆமென். தேவன் கொடுத்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்த முடியும். நாங்கள் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, கவனியுங்கள், தேவன் கிதியோனிடத்திலே பேசி எல்லா ஜூதர்கள் அனைவரையும் நீ விடுதலை ஆக்கு என்று சொல்லிவிட்டு நீ யுத்தத்துக்கு போவதற்கு ஜனங்களை கூப்பிடு என்றும் பொழுது கிட்டத்தட்ட 32,000 பேர் 33,000 எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, ஆனா 32 இல்ல 33,000 பேர் நிக்கிறாங்க யுத்தத்துக்கு ரெடியா. நாங்கள் யுத்தம் பண்ண ரெடி. அப்ப ஆண்டவர் சொல்றார், அப்படியா, சரி, அப்ப அவங்ககிட்ட சொல்லு, பயப்படுற ஆக்கள் எல்லாம் வீட்டை போய் சொல்லண்டா. 3/4 பேர் போயிட்டான். மிஞ்சி போனது கிட்டத்தட்ட எவ்வளவு, ஒரு 10,000 பேரா இருக்கலாம். அந்த 10,000 பேர்லும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இல்ல இது கூட டூ மச். இவங்களை அனுப்பி உனக்கு விடுதலையை தந்தா தாங்கள் தான், நான் விடுதலையை தந்தா இல்ல தாங்கள் தான் விடுதலை எடுத்துக்கொண்டோம் என்று என்ன செய்வார்கள்? பெருமை பாராட்டுவார்கள். அவர்களுக்குள்ளே துணிகரம் வந்துவிடும். ஆகவே இன்னும் ஜனங்களை குறைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், என்ன செய்யுங்கள், நாய் குடிக்கிறது போல தண்ணியை எடுத்து குடியுங்கள் என்று சொன்ன பொழுது அங்கே பார்க்கிறோம், அநேகர் நாய்கள் போலவே மாறிவிட்டார்கள். அப்ப அப்படிப்பட்டவர்களை விலக்கி 300 பேரை வைத்து தேவன் பெரிதான விடுதலையை கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்டவர் நம் தேவன். ஆமென். கவனிங்கள், ரோமர் 8:16 உங்களுக்கு வாசிக்கிறேன். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள் வாசமாயிருந்தார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. அப்ப எங்களுடைய சரீரத்துக்குள்ளே ஆவியானவர் இருப்பாரானால் எங்களுடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரம். அல்லேலூயா. இந்த சரீரத்துக்குள்ளே பிசாசு கிரியை செய்ய முடியாது. ஆமென். எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற அங்கங்கள், அவயவங்கள் எல்லாம் ஆவியானவர்களால் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது அந்த சடலத்தை உயிர்ப்பித்த ஆவியானவர், சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அங்கங்களையும், அவயவங்களையும், உறுப்புகளையும் உயிர்ப்பித்த அதே ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறபடினால் எல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் என்பதை விசுவாசியுங்கள், அறிக்கை பண்ணுங்கள். அப்பொழுது நிச்சயமாய் இவைகள் மேற்கொள்ளும். ஆமென். ரோமர் 10:10 வாசித்து பாருங்க. இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை பண்ணினால் நடக்கும், மேற்கொள்ளும். ஆமென். அப்படியே செய்யுங்கள், நிச்சயமாய் சாட்சி சொல்வீர்கள், நிச்சயமாய் விடுதலையை பெற்றுக் கொள்வீர்கள். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவை எழுப்பின அதே ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறபடினா சரீரங்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுவதாக, அவயவங்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுவதாக, உம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுவதாக, பாதுகாக்கப்படுவார்களாக, உம்முடைய ஆவினால் வழி நடத்தப்படுவார்களாக, சமாதானமும் சந்தோஷமும் இவர்களுடைய போஷனாய் இருப்பதாக, இவர்களை மேற்கொள்ளுவதாக, பலிகி பெருக பண்ணுவதாக, இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென், ஆமென், ஆமென். ஆமீன், ஆமீன். அடுத்து வந்த தேவ செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் மறுவலைப்பிலே கேட்க போகிற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. பாஸ்டர், உங்களுக்கு நாளைக்கு உங்களுடைய டைம் 3:30க்கு டைம் இருக்குமா?
3.5. ஓகே, ஓகே. ஆமா. ஒரு பட்டிமன்றம் ஒன்று வைக்கிறோம். சரி. என்ன தலைப்பென்றால் இரத்த தானம் செய்வது அல்லது இரத்த தானம் பெறுவது வேதாகமத்திலே எப்படி இருக்கிறது, வேதாகமம் என்ன சொல்லுகிறது அதை பற்றி என்ற தலைப்பு. இணைய முடியுமா? இல்ல. இது எனக்கு 2:30க்கு எனக்கு கிளாஸ் முடியுது. அதுக்கு பிறகு 3:30க்குள்ள வந்துருவேன்னு நினைக்கிறேன். அ 4க்கு நீங்க வரலாம். 3:30 4க்கு வரலாம். ஒரு 1 ஹவர் செல்லும் அது முடிய. ஓகே, எழும்பினா ஜாயின் பண்ணுங்க வாசல். ஓகே. இரத்த தானம் என்று சொன்னா என்னத்த இந்த இந்த 6வது ஆக்சிடென்ட் என்ன கேள்வி என்றா பாஸ்டர், அ இப்ப நீங்கள் சுயினமாக ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறீர்கள். ஆமா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கைக்கு உங்களுக்கு ரத்தம் தேவைப்படுகிறது. ஆமா. அந்த ரத்தத்தை அன்பிலீவர்கிட்டேருந்து பெற்றால் எப்படி இருக்கும்? அல்லது அந்த அந்த அப்படியான காரியங்களுக்கு தான் பட்டிமன்றம். ஓகே, ஓகே, ஓகே. புரியுது. இப்ப ஓகே. விளங்கினது தேங்க் தானே? யூ. ஆமா, ஆமா. விளங்கிட்டு. ஆமா. ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். ஓகே. யா. காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமென். தேங்க் தேங்க் யூ. வி ஆர் பிளஸ்ட். ஆமென். ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லி இப்ரஹாம் அவர்கள் இணைந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்து ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி வழி நடத்தின அவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த வேளையில் நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட செல்ல போகிறோம். ஊழியருக்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெற்றுக் கொண்டு அடுத்த ஊழியர்